ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி செய்த விஷயத்தை திரு விஜய் அவர்களும் பின்பற்ற போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியல்லே ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன விஷயம் டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. அதுக்கான பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. 234 தொகுதியும் தன்னோட முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. திருச்சியில் செப்டம்பர் 13ஆம் தேதி பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஒவ்வொரு பிரச்சாரமும் கரெக்டாக சனிக்கிழமை மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் சனி ஞாயிறு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் ரூம் கொடுக்காதது மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஎம்கே ப்ரெஷர்னால் எந்த ஹோட்டல்லையும் ரூம் கொடுக்காததால் பிரச்சாரம் எப்படின்னா சனிக்கிழமை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பி விடுகிறாராம் விஜய் அவர்கள். இதே தான் வழக்கமாக செய்ய போகிறார்களாம். ஆனால் சனி ஞாயிறு பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 நாள். ஸோ 2 நாள் நடுவில் ஒரு நாள் ஹோட்டல் தங்கும் வசதி எங்கேயுமே கிடைக்கலையாம். எங்கேயுமே இந்த ஹோட்டலுக்கு அனுமதி கொடுக்கலையாம். அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 1980 ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது இந்த மாதிரி திமுக அரசு பெரிய அழுத்தம் கொடுத்தது. அதனால் அவருக்கும் தங்குவதற்கு இடம் கிடைக்காம இருந்தது. அப்போ அவங்க மக்களோட வீட்டில் தான் தங்க ஆரம்பித்தார்கள். முக்கியமாக அவங்களோட தொண்டர்களோட வீட்டில் ஃபுல் பாதுகாப்போடு தங்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு பெரிய பிரச்சார பலனாக அமைந்தது. அதே ஒரு விஷயத்தை தான் ராஜீவ்காந்தி அவர்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களோட தொண்டர்களோட வீட்டில் தான் ஏதாவது ஒரு நாள் தங்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்து விட்டால் கண்டிப்பாக விஜய் அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்கள் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.